So good evening students. Today we will see the current affairs analysis dated 2nd September 2020 Rashtriya Khel Protsahan Puraskar Award. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னம்னா தேர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஸ்போர்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் இதை கொடுத்துட்ருக்காங்க 2009 ஸோ யாரெல்லாம் கார்ப்பரேட் செக்டார் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டீஸில் யங் டேலண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கீம் மூலமாக ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கார்டிங் டு த ரிவைஸ்டு ஸ்கீம் இன் 2015 என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் த்ரூ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறவங்க யங் டேலண்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தென் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் கேட்டகரி கொடுக்குறது, ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த வாட்டி அந்த ப்ரிவிலேஜை கொடுத்துருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு தான் அபெக்ஸ் பாடி ஃபார் பிளானிங் அண்ட் கண்டக்ட் தி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் தி ஏர்ஃபோர்ஸ் இன்டர் சர்வீசஸ் லெவல் எல்லாமே. சரியா? ஸோ that's all. So government initiatives to develop sports development எடுத்துக்கிட்டால் கேலோ இந்தியா ஸ்கீம், அப்புறம் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆர் தேர், நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் நோ த நியூஸ். சரியா? தென் செகண்ட் வந்து எக்ஸசைஸ் இந்திராவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ரஷ்யா கூட நம்ம இதை கண்டக்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா. 2017 இதை கண்டக்ட் பண்ணோம். திருப்பி இப்போது 2020 we are going to conduct again. இதுக்கான ரீசன் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் நடக்க இருந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை நம்ம ஸ்கிப் பண்ணோம் பிகாஸ் சைனா அதில் கலந்துக்குது அப்படின்ற ரீசன். ஸோ 2003 it was started as a ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் அண்ட் 2017 இதை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது திருப்பியும் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் நம்ம இதை கண்டக்ட் பண்ண போகிறோம் நியர் டு த மலாக்கா ஸ்ட்ரைட் டு கவுண்டர் தி சைனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி மலாக்கா ஸ்ட்ரைட் ஏரியா. அப்புறம் பேசேஜ் எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் யூஎஸ் கூட சேர்ந்து, நம்மளோட நேவியும் சேர்ந்து. இப்போ ரீசெண்டாக சைனாவோட டாமினன்ஸ் டுவர்ட்ஸ் த இந்தியன் ஓஷன் அண்ட் சைனாவோட த்ரெட் டுவர்ட்ஸ் தி கல்வான் வேலி, எல்ஏசியில் அவங்களோட ஆக்கிரமிப்புகள் அதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்காக we are doing lot of exercise here. இந்தியன் ஓஷன் ரீஜனை நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். காவ்காஸ் அப்படின்றது தான் ரீசெண்ட் எக்ஸசைஸ் we skipped with ரஷ்யா. சரியா? மிலிட்ரி எக்ஸசைஸ். அதுக்கான ரீசன் சைனாவோட ஆர்மி அதில் கலந்துக்கிறது, அதனால தான் அந்த ரீசன். அப்புறம் வேர்ல்டு லெவலில் மற்ற கண்ட்ரிஸ் கூட என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ இட் பை யுவர் ஓன். தென் தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் நீட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ரியலிசம். ஸோ இப்போது இன்டர்நேஷ்னலிசம் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்த நாடுகளை பார்க்காம ஸோ வித்தவுட் பார்டர் எவ்ரி ஒன் ஹாவ் டு கோஆப்ரேட் இன் ட்ரேட் எவ்ரி திங், பார்டர்லெஸ் ட்ரேட், ஃப்ரீ ட்ரேட் எவ்ரி திங். ஆனால் இன்றைக்கி சைனாவும் இந்தியாவும் எடுத்திங்கன்னா ஏஷியன் செஞ்சுரியில் நம்ம நல்ல டெவலப்பிங் ஸ்டேட்டஸ்லேருந்து டெவலப்டு ஸ்டேட்டஸுக்கு நம்ம கண்ட்ரிஸ் எல்லாம் மூவிங் ஆகிட்டுருக்கு. இப்போது டூ கண்ட்ரீஸோட ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் நேஷ்னலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த இன்டர்நேஷ்னலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து போகுது பிகாஸ் ஆஃப் தி சொவர்னிட்டியை நம்ம இந்தியாவோட டெரிட்டோரியல் சொவர்னிட்டி, அதே மாதிரி சைனாவோட டெரிட்டோரியல். இப்போ செப்பக் காரிடாரை பொறுத்த வரைக்கும் நமக்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஏன்னா நம்மளோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் அவங்க வந்து பிஆர்ஐ மூலமாக ரோடு இனிஷியேஷன் பண்ணுறாங்க டு கனெக்ட் தி சைனா ஜின்ஜியாங் ப்ராவின்ஸை கோதர் போர்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது நம்மளோட சொவர்னிட்டியில் தலையிடுறது அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். அண்ட் தென் நீட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ரியலிஸ்டிக் அப்ரோச்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்களோட நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்த்துப்பாங்க, ட்ரேட் ரிலேட்டட். ஸோ தேர் வில் பி நோ இன்டர்நேஷ்னலிசம் கான்செப்ட் இருக்காது. இன்டர்நேஷ்னல் ரியலிசத்துக்கான ரீசன் இப்போ நமக்கு ஏன் தேவை அப்படின்றது, நம்ம நிறைய விஷயத்த சைனாவை நம்பி கோட்டை விட்டுட்டோம். நம்ம மட்டும் இல்லை, வேர்ல்டு கண்ட்ரி சைனாவை டிபெண்ட் பண்ணது மிகப்பெரிய ரீசன். அதனால தான் இப்போ நம்ம பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம் இந்த கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில். ஸோ அதை வந்து தவிர்க்கப்படணும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணி தான் ஆர்சிஇபியில் நம்ம சைன் பண்ணாமல் அதில் எஸ்கேப் ஆனது. So because we learned a lot from the previous information technology agreement and the free trade agreements. நம்மளோட ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்ப அதிகம் சைனா கூட. எக்ஸ்பான்ஷனிசம் ஆஃப் சைனா
அவங்களோட ஆதிக்கங்கள் அந்த ஏரியாக்களில் அதிகமாக இருக்குது. பிஆர்ஐ மூலமாக தே ஆர் பிகமிங் அ ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் குளோபல் லெவலில் அதிகமாகிட்டு வராங்க. இன்க்ரீசிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைனா இந்த லைக் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஏரியாவில் கோல்டு வாருக்கு பிறகு ரஷ்யாவை தள்ளிட்டு சைனாவோட டாமினன்ஸ் இந்த ஏஷியன் அண்ட் தென் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் அவங்களோட ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்றது தான். தென் ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் செப்பக் காரிடார் மூலமாக நமக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வே ஃபார்வர்டு தான் ரியலிஸ்டிக் இன்டர்நேஷ்னல் பாலிசி இஸ் மஸ்ட். ஸோ நம்ம வந்து சைனாவை ரொம்ப கவுண்டர் பண்ணுறதுக்காக வி ஹாவ் டு லைக் அலைன் வித் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். யூஎஸ் கூட நம்ம மெயின் அலையாக இருக்கும், குவாசி அலையாக இருக்காங்க யூஎஸ். அது மட்டும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட நம்மளோட உறவுகளை மேம்படுத்தணும், குவாடை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், குவாடிலேட்ரல் அக்ரிமெண்ட் அது தெரியும் இல்லையோ. அப்புறம் இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை அதிகப்படுத்துறது வித் யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, வியட்நாம் கூட சேர்ந்து. அப்புறம் G7 சைனாவுக்கு எதிரான ஒரு பேலன்சிங் ஆக்டை உருவாக்குறது சப்ளை செயின்லேயும் சரி எல்லாத்துலேயும். அண்ட் தென் தேட்டர் கமாண்ட் மவுண்டன் ஸ்ட்ரைக் காப்ஸை உருவாக்குறது. அதன் மூலமாக நம்ம கால்வான் வாலியில் நடந்த இழப்புகள் மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதை தடுக்க முடியும். அடாப்டிங் டிப்ளமேட்டிக் அஃபென்சிவ் அண்ட் த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லிவரேஜிங் த சாஃப்ட் பவர். ஹிமாலயன் புத்திசம், நம்ம இந்த லைக் டிபெட்டியனில் புத்திசம் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய இருக்காங்க. தே ஆர் த பார்ட் ஆஃப் சைனா நவ். ஸோ சாஃப்ட் பவர் மூலமாக சைனாவில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம கவர முடியும் அப்படின்றது. தென் பிகமிங் செல்ஃப் ரிலையன்ட். ஸோ ஓன்ட் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் வி ஹவ் டு கிரியேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதெல்லாமே கம்பேரிசன். ஸோ யூ கேன் சி ரியலிசம் லிபரலிசம்னா என்ன அப்படின்றது போட்டிருக்கேன். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து பினாக்கா மிசைல் சிஸ்டம். பினாக்கா மிசைல் சிஸ்டம் இப்போது கிட்டத்தட்ட லைக் ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து சில கம்பெனிஸ் கூட 6 ரெஜிமெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு பினாக்கா மிசைல் சிஸ்டம்ன்றது தான் ஒரே நேரத்தில் லாட் ஆஃப் அட்டாக். இட்ஸ் லைக் அ பவ் அண்ட் ஆரோ. ஸோ ஒரு டைம் பீரியடில் பேட்டில் கிரவுண்ட்ஸில் மவுண்டன் ஸ்ட்ரைக் ஏரியா லேண்டில் இருந்து எதிரிகளை தாக்குறது, டேங்க்ஸ் அட்டாக் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மல்டி பேரல்ஸ் ராக்கெட் சிஸ்டம் இது. இந்த பேரல் சிஸ்டமில் வச்சு தான் லான்ச் பண்ணுவோம். அட் a டைம் யூ கேன் லான்ச் மல்டிபிள் ராக்கெட்ஸ். ஸோ பினாக்கா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் இந்தியா. தென் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் த விகாஸ் பெட்டாலியன். ஸோ பெட்டாலியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டோ டிபெட் பார்டரில் வி ஹேவிங் ஐடிபிபி டிபெட் பார்டர் ஏரியாவில், சைனாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில். அதே மாதிரி அசாம் ஏரியாவில், நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவிலலாம் வி ஹேவிங் அசாம் ரைஃபிள்ஸ், இந்தோ மியான்மர் பார்டர் ஏரியா. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு வி ஹேவிங் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் வந்து இன்டர்னல் போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டு கர்ப் தி மாவோயிஸ்ட். அதே மாதிரி ஐடி லைக் விகாஸ் பெட்டாலியன் அப்படின்றது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. 1962 வாருக்கு அப்புறம் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் ஐபியும் சேர்ந்து இதை உருவாக்குனதாக சொல்லப்படுது. இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் லைக் நமக்கு எல்ஐசி ஏரியாவில் சைனாவோட ஆதிக்கத்தை, சைனாவோட ஆர்மி உள்ளே வர தடுக்கிறது இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கான நோக்கம் எப்போ உருவாச்சு அப்படின்னா, டிபெட்டில் சைனாவோட ஆதிக்கம், டிபெட் அப்ரைசிங் நடந்துச்சு இல்லையா, லாட் ஆஃப் டிபெட்டியன்ஸ் were killed. They are forced to convert from the Buddhist to the லைக் அவங்களோட கம்யூனிஸ்ட் பாலிசியை ஏற்றுக்கிறதுக்கு கம்பல் பண்ணப்போ நிறைய டிபெட்டியன்ஸ் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேபாள் போன்ற கண்ட்ரீஸில் வந்தால் சொல்லப்படுது. அதில் கூர்கா அண்ட் தென் முஸ்தாங் அப்படின்ற ஏரியாவில் வி கிரியேட்டட் ட்ரைனிங் குரூப்ஸ். லைக் எப்படி பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அமைப்பு வந்து டெரரிஸ்ட்டை நம்ம நாட்டுக்கு எதிராக ட்ரெயின் பண்ணாங்களோ, அதே மாதிரி வி ட்ரெயின்ட் அ குரூப். அதான் இதில் மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த இதில் போட்டிருக்காங்க, யூ கேன் see here. 1962 வாருக்கு அப்புறம் இந்த டிபெட்டியன்ஸ் ஆஃப் கூர்காஸ் இவங்க 2 குரூப்பும் சேர்ந்து தான் நம்ம இதை உருவாக்கணும். மொஸ்தாங் அப்படின்ற பிளேஸில் தான் இவங்களுக்கான ட்ரைனிங், இதில் நான் மென்ஷன் பண்ணல, அது இவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது அதோட கண்டினியூஷனாக இந்த ஃபோர்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம் டு கவுண்டர் சைனா. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? தென் 6 வந்து ஏஜிஆர், அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. ஸோ இதோட டிஸ்பியூட் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் தே கேவ் அ வெர்டிக்ட். 10 இயர்ஸுக்குள்ளாடி அவங்க வந்து கிராஸ் ரெவன்யூவில் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது. கிராஸ் ரெவன்யூனா என்ன அப்படின்னா, டெலிகாம் கம்பெனிஸ் வந்து 1994 டைம் பீரியடில் லைசன்சிங் வாங்குவாங்க. ஒரு ஸ்பெக்ட்ரமை லைசன்சிங் வாங்கி தே யூஸ் டு யூஸ் த ஸ்பெக்ட்ரம் ஃபார் த என்டையர், அவங்க சர்வே பண்ணுற வரைக்கும் தே கேன் யூஸ். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கொடுக்க தேவை கிடையாது. ஆனால் 1999 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லைசன்சிங் சிஸ்டமை கேன்சல் பண்ணி வி கிரியேட்டட் அ ப்ராஃபிட் ஷேரிங் அக்ரிமெண்ட். தட் இஸ் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூன்றது. அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய கேபிட்டல் ரெசிப்ட்ஸை தவிர மற்றதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் போக அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் தே ஹாவ் டு ஷேர்.
அவங்க அந்த ஸ்பெக்ட்ரமை வாங்கி இன்னொரு கம்பெனி கொடுக்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதில் வரக்கூடிய ரெவன்யூஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும். அது 1999 இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு. ஆனால் 2005 இருந்து அது டிஸ்பியூட்டட், ஸோ இட்ஸ் இன் கேஸில் இருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ரெவன்யூமே அவங்க ஷேர் பண்ணலை. பிகாஸ் அவங்க என்ன சொல்லலாம்னா ஏஜிஆரோட டெஃபினிஷன் இஸ் ராங். ஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸும் அதில் அடங்கும், இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டு அதர் கம்பெனி அது எல்லாமே அதில் வரும். ஏன்னா அதுலேருந்து ப்ராஃபிட் வரதான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய சீட்டிங் இருக்கும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருந்தா. ஃபைனலி இப்போது அதுக்கான டெஃபினிஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸை தவிர இதை தவிர மற்றது எல்லாமே வந்து ரெவன்யூ கேட்டகரியில் கொண்டு வந்து அதுக்கான ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும். அது கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட் இயரில் 18 தே ப்ரொவைடட் எ ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் ஒரு 30 years டைம் கொடுத்தாங்க டு பே, இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கே 20 yearsக்கு பிறகு அப்படின்றப்போ அது கவர்மெண்ட்டோட ரெவன்யூ பாதிக்கும் அப்படின்றனால 10 years டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஸ்டால்மெண்ட்டாக இவங்க பே பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க பே பண்ணலை அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போன்றதை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. எகெயின் இட் இஸ் இன் கேஸ் நவ். சரியா? தென் 7th நியூஸ் வந்து 8th ஈஸ்ட் ஏஷியா சமிட். ஈஸ்ட் ஏஷியான்ற சமிட்ன்றது ஏஷியான் ப்ளஸ் 8 countries, அதான் அந்த மீட்டிங். ஸோ இந்த 8 countries சேர்ந்து மீட் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் மீட்டிங் தான், எக்கனாமிக் ரிலேட்டடாக. ஸோ இப்போ நம்ம நேற்றைக்கு கூட படித்தோம் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் பை ஜப்பான். ஸோ அதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காமல் அவங்களோட இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து மற்ற கண்ட்ரீஸுக்கும் அதிகப்படுத்துறது. அது மூலமாக கோவிட்-19 சிச்சுவேஷன் ஒரு கண்ட்ரி பாதிக்கப்படும், நல்ல நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ரீசனால் பாதிக்கப்படுது அப்படின்றப்போ அது வந்து தடுக்கப்படும், அந்த சப்ளை செயின் வந்து பாதிக்காமல் இருக்கும் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா WTOவோட மெஷர்ஸை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட், கோவிட்-19 அப்படின்ற ரீசன்னால் மற்ற கண்ட்ரிஸ் வந்து ட்ரேட் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பேசியிருக்காங்க. பீப்புள் மூவ்மெண்ட்டை வந்து தடுக்கிறது, இது எல்லாமே அதன் மொத்தமாக நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளனேஷன் இல்லை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் எக்கானமியை வந்து ஹார்னஸிங் பண்ணணும், அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ 5G டெக்னாலஜியில் ஹுவாய் நிறுவனத்தை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதான் இங்கே பேசப்பட்டிருக்கு. சைனாவும் இந்த மீட்டிங்கில் ஒரு கண்ட்ரி. ஏஷியான் ப்ளஸ் 8ல் சைனா இஸ் ஆல்சோ பார்ட். சைனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, US, அப்புறம் ரஷ்யா வரும். ஸோ மற்ற 8 countries பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் ஏஷியா. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ப் கான்ட்ராக்ஷன் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அந்த டிஸ்ரப்டிங் ட்ரேடை வந்து தடுக்கிறது, அந்த மாதிரி கோவிட்-19ன்ற காரணத்தை வச்சு ட்ரேட் ப்ராக்டிஸை வந்து தடுக்கிறது வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி வில் கெட் சம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆஃப்டர் திஸ் மீட்டிங். அப்புறம் IMFோட ரீசன்ட் ரிப்போர்ட் நம்மளோட GDP growth வந்து ரொம்ப கம்மியாகும். 1930 நடந்த கிரேட் டிப்ரெஷனை விட ரொம்ப எக்கனாமிக் growth. அதுக்கு நேற்றுக்கு நம்ம இந்தியாவில் வந்த ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ட். 2.3க்கு மேலே 23.9% மேலே நம்மளோட GDP growth வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டை பொறுத்தவரையும் 2005 இது உருவாக்கப்படுது. பொலிட்டிக்கல், செக்யூரிட்டி, எக்கனாமிக் சேலஞ்சஸ் ஃபேஸிங் இந்தோ பசிபிக் ரீஜன், இதுதான் மெயின் ஏரியா. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஷியன் கண்ட்ரிஸ் அந்த 10 countries இருக்கும். அது போக ரஷ்யா, சவுத் கொரியா, ஜப்பான், அப்புறம் US, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்புறம் இந்தியா. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே சைனா, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஆர் த பார்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ இவங்க தான் அந்த மீட்டிங். தென் 8th நியூஸ் வந்து ஏர்லி மைக்ரேஷன் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் கேர்ட்ஸில் இருந்து வெஸ்டர்ன் கேர்ட்ஸுக்கு மைக்ரேட் ஆகி போகக்கூடிய டைம் பீரியட், மழை டைம் பீரியடில், சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் இங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு அங்கே மைக்ரேட்டட் ஆகும். ஸோ அது வந்து இப்போது முன்னாடியே நடக்குது, ஏர்லியராக நடக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுக்கான ரீசன் வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டில் மெயினாக அந்த பட்டர்ஃப்ளைஸோட ஆதிக்கம் எங்கே அதிகமான நீல்கிரிஸ், ஆனமலை டைகர் ரிசர்வ், பழனி ஹில்ஸ், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இன் கேரளா. ஸோ மில்க் வீட் பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ தட். சரியா? ப்ராஜெக்ட் டு ஸ்டடி மைக்ரேஷன் வந்து ஃபர்ன்ஸ் நேச்சர் கன்சர்வேஷன் சொசைட்டி தான் இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி அடிப்படையில் பட்டர்ஃப்ளைஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னா இயற்கையில் ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியும். பாலினேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் வை பட்டர்ஃப்ளைஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் கேன் சி திஸ். இதான் கேரளாவில் இருக்கக்கூடிய மெயின் நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அதில் பரம்பிக்குளம் யூ கேன் சி இன் திஸ் பிளேஸ்.
ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைகர் ரிசர்வ் 2008-9 இதை டிமார்க்கேட் பண்ணுறாங்க. ஓல்டஸ்ட் டீக் பிளான்டேஷன் இங்கே அதிகமாக வேர்ல்டுலேயே ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கன்னிமாரா அந்த வுட் வந்து இதுக்கு பேர் போனது. சரியா? தென் இதில் இருக்கக்கூடிய ஃபானாஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. யூ கேன் ஸ்டடி. த 9th நியூஸ் வந்து காம்பேட்டபிலிட்டி ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் ஐசிஜே இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் பிரசாந்த் பூஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ₹1 தண்டனை இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ₹1 வந்து பனிஷ்மெண்ட் கேட்டாங்க. ஸோ ₹1 பிரசாந்த் பூஷன் வந்து ஃபைனாக பே பண்ணார். இது இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம். என்னதான் இருந்தாலும் இது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து தடுக்கப்படும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எதிராகவே பேச முடியல அப்படின்றது, ஒரு லாயர் அதுவும் பேச முடியல அப்படின்றது இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது தான் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும், நம்ம லாவில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 129 பை சுப்ரீம் கோர்ட் அண்ட் 215 பை தி ஹை கோர்ட். தே கேன் ப்ராக்டிஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, சபார்டினேட் கோர்ட்டுக்கும் அதுக்கான அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. அண்டர் ஆர்டிகல் 142 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்சோ எம்பவர்ஸ் சுப்ரீம் கோர்ட் டு பனிஷ் தி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நமக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் என்னென்ன கேட்டகரின்றதை கான்ஸ்டியூஷனில் சொல்லலை, ஆனால் அதுக்குன்னு நம்ம சட்டம் ஏற்றிருக்கோம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 அதில் வி செப்பரேட்டட் இன்டு சிவில் அண்ட் கிரிமினல். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணனால அதை நான் இங்கே கிளப் பண்ணலை. யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தேட். இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்டோட வியூஸ் என்ன அப்படின்னா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் சிவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது எல்லாமே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி வச்சு மிலிட்ரி வச்சு மக்களை ஒடுக்கிறத வந்து எதிர்க்கக்கூடியது. இதில் நம்ம வி ஆர் த சிக்னேட்டரி அண்ட் வி ரேட்டிஃபைட் திஸ் கவர்னன்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் எல்லா மக்களுக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து அலோவ் பண்ணணும். அது கர்டெயில் பண்ணும்போது அது கொஸ்டின் மார்க் ஆகுது அப்படின்றதான் இங்கே. அப்புறம் யுனைடெட் நேஷன் பேசிக் பிரின்சிபிள் ஃபார் ரோல் ஆஃப் லாயர்ஸ், அவங்களுக்கு நம்மளை விட அதிகமான அதிகாரங்கள் இருக்குது. பப்ளிக் மேட்டர்ஸை லைக் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் ஆர் ஜுடிஷியல் மேட்டர்ஸை பப்ளிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் ப்ராப்பர் அப்படின்றது. இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட்டை பொறுத்தவரை 1952 இட்ஸ் அன் NGO. ஸோ ஜூரிஸ்ட் ஹேஸ் பெர்ஃபார்ம்ட் யூனிக் அண்ட் ப்ராமினன்ட் ரோல் அஸ் அ NGO டிஃபெண்டிங் த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் த லா, ரூல் ஆஃப் லா வேர்ல்டு வைட். இது தெரிஞ்சுக்கோங்க, நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த கேஸ் சப்போஸ் ப்ரிலிம்ஸில் கேட்கலன்னா மெயின்ஸில் கேட்பாங்க. அப்புறம் 10th அண்ட் த ஃபைனல் நியூஸ், ஐ ஹோப் ஸோ, ஸ்பாட் ரோபோட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட்லி அந்த மேசச்சூசெட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டியூட் டெக்னாலஜி USA அவங்க வந்து இந்த ரோபோட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் ரிமோட்லி ஹேண்டில்டு ஒன். நேற்றுக்கு நம்ம பார்த்த மெட்போட்டை மாதிரி இதுவும் COVID-19 தான். இட்ஸ் நாட் ஃபார் சப்ளையிங் ஃபுட் ஆர் எசென்ஷியல் மெடிசின்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இடத்துல கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸில் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இது போகும். இதில் கேமராஸ் இருக்குது, இன்ஃப்ராரெட் சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட அது மோனோக்ரோம் கேமரா இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பை கூட அது வந்து படம் பிடிக்க முடியும். பிளட்டோட கலர், அந்த COVID-19 அஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குமா. ஸோ இந்த ஆக்சிஜன் போகக்கூடியதில் கலர் சேஞ்சஸை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லப்படுது, ப்ரீத்திங் ரேட்டை வச்சு. அப்புறம் பல்ஸ் ரேட்டை வந்து அது நம்ம பக்கத்தில் நின்னாலே அதை ஐடென்டிஃபை பண்ணுமா 2 meters டிஸ்டன்ஸில். யாரெல்லாம் COVID-19 அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்ற இந்த ரோபோட் போனாலே ஐடென்டிஃபை பண்ணிடுமா வித்தவுட் எனி மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். பாடி டெம்பரேச்சர் மூலமாக, ப்ரீத்திங் ரேட் மூலமாக, பல்ஸ் ரேட், ஆக்சிஜன் லெவல் மூலமாக இது வந்து அல்காரிதம் கால்குலேஷன் மூலமாக இது ஐடென்டிஃபை பண்ணது. நோ நீட் டு கோ இன் டீப். COVID-19க்காக காம்பேக்ட் பண்ணுற கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட்டில் இதுவும் ஒன்று வேர்ல்டு லெவலில். சரி, மெட்பாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் MCQ 2nd September 2020. First question, which of the following has developed a remote controlled medical trolley named Medbot to help deliver food and medicine to COVID-19 patients? Options are A, Indian Railways, option B, CSIR, option C, DRDO, D, none of the above. Question number 2, what is Caucus 2020? So options are A, multilateral military exercise, B, Apple special event, C, a biennial air show and aviation exhibition held in Bengaluru, option D, none of the above.
Question number 3, with reference to GDP, which of the following is are correct? So statement number 1, it is a measure of total output of the economy after deducting the cost of inputs and raw materials. Statement number 2, it is released by National Statistical Organization. Choose the correct option from the codes given below. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, the term open market operation, OMO, is related to with which of the following? Options are A, government securities, option B, foreign exchange, option C, gold deposits, option D, participatory notes. Question number 5, with reference to the Chola Empire, which of the following statement is are correct? Statement number 1, the Chola Empire was founded by Vijayala. Statement number 2, Project Digital Pumbuhar has been launched to recreate the port city of Cholas. Choose the correct answer from the codes given below. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 6, with reference to ASEAN, consider the following statements. Statement number 1, it is a regional intergovernmental organization comprising 10 countries of Southeast Asia, headquartered at Brunei. Statement number 2, ASEAN Plus 3 is a regional forum held annually as the East Asia Summit. Which of the statements given above are not correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, consider the following statements. Statement number 1, Article 47 of the Indian Constitution provides protection to persons with disabilities. Statement number 2, the subject of relief of the disabled and unemployable is specified in the state list of the 7th schedule of the Constitution. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 8, with reference to State Election Commission, consider the following statements. Statement number 1, they are governed mainly by the Representation of People Act 1950. Statement number 2, in preparation of electoral rolls for local body election, it is necessary to coordinate with the Election Commission of India. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, with reference to National Sports Day, consider the following statement. Statement number 1, it is celebrated on 29th August every year to mark the birth anniversary of legendary hockey player Major Dhyan Chand. Statement number 2, National Sports Awards only includes the Rajiv Gandhi Khel Ratna Award and Arjuna Award. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 10, with reference to Bank Board Bureau, consider the following statements. Statement number 1, it appoints the chief of government-owned banks and the financial institutions. Statement number 2, it is also engaging the public sector banks to help build capacity to attract, retain and nurture both talent and technology. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.